இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். கோடி கோடியாய் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத என் பாசமும் அருளாசியும் இன்று உனக்கு கிடைத்துவிட்டது. இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என் செல்லமே. இந்த வரத்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மனின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. யாருக்கும் துரோகம் நினைக்காமல் எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன் அன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாம உன் வேலையில மட்டும் கவனமாயிரு. அதுவே எனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பார்கள், எல்லாம் உனக்கு அருகில் நிற்கிறார்களே, ஒன்றுமில்லாத நான் பின்னால் நிற்கிறேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளிவேஷத்துக்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களை கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளையெல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிர் செய்ய போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிகச் சிறப்பானதை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கிற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கும் கோவப்பட வேண்டுமோ அதற்கு கோவப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியிலிருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அகிலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்துப்பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களே ஓடி போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளித் தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ படும் அவமானங்கள் எனக்கு தெரியும். ஊர் சிரித்த சிரிப்பும் உறவுகள் காட்டிய வெறுப்பும் என் இதயத்தில் வடுவாக பதிந்துவிட்டது. உன்னை எள்ளி நகையாட்டியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி பிடிப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உன் வீட்டு வாசலில் இனி வறுமைக்கு இடமில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடுபடியாகும். என் கையில் இருக்கும் உலக்கை உன் கர்ம வினைகளை தகர்க்க காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நீ தேடிய நிம்மதி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள் தீர்ந்து
ஒற்றுமை பிறக்கப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கை பயணம் என்பது கரடுமுரடாகத்தான் இருக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் உன் வழியில் விளக்கமாக இருப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறும் போதெல்லாம் என் பெயரை உச்சரி. என் உருவத்தை உன் மனக்கண்ணில் திறந்து உன்னை கீழே விழவிடாமல் தாங்கி பிடிக்கும் பாதுகாப்பான கையாக நான் இருப்பேன். பிறர் உன்னை ஏமாற்றியது உனக்கு வழியை தந்திருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. உன் அறிவையும் உன் தாயின் வழிகாட்டுதலையும் நம்பு. உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நட்பெயரையும் நான் உனக்கு நிச்சயம் பெற்றுத்தருவேன். என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணான விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட என் பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறிச் செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனி ஆள் அல்ல. உன் பின்னால் இந்த மகாசக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புதுத்தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதிலிருந்து வேரோடு புடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செய்யப்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்டு நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உறக்கம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கு நல்வழி காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். நிமிர்ந்த நன்னடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலைமை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நட்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப் போகின்றன. உன் வார்த்தைகளில் இனி ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவருக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளித்தருவேன்.
உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும் என் தங்கமே. காலம் கனிந்து விட்டது. உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக இயங்கு. உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் முட்கட்களை நான் என் உலக்கையால் உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது செப்பனிடப்படுத்திவிட்டது. தடுமாற்றமில்லாத பயணத்தை தொடங்கு. இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் துளங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும் என் அன்பு பிள்ளையே. உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் நான் மீற மாட்டேன். நீ என் ரத்தம், என் உயிர். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறையப் போகின்றன. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலனை நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன் இதயத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு வெற்றியை தருவேன். கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் ஆழ் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு தெரியும். பல இரவு தூக்கமில்லாமல் நீ தவித்த தவிப்புகள் எனக்கு தெரியும். உன்னுடைய தவிப்புகள் வீண் போகாது. உன் வீட்டின் மூலைகளில் நீ சிந்திய கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். பிரிந்த உறவுகள் சீரும். நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் கையில் தகல விடுவேன். இது உன் வாராகி அம்மனின் சத்திய வாக்கு. நீ எதை செய்தாலும் என் அனுமதியோடு செய். உனக்கு ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது என் அன்பு பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையில் முட்கள் அதிகம் விழுகிறது என்றால் உன் விதியின் கதவை உன் அன்னை நான் தட்டிவிட்டேன் என்று அர்த்தம் என் அன்பு பிள்ளையே. உன் வாராகி தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மடியில் விழுந்து கிடக்கும் கவலைகளை நான் ஏந்திக் கொள்ளவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன். உன் ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருந்தாலும், உன் தலையெழுத்தில் கஷ்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை அழித்துவிட்டு புதிய சரித்திரத்தை எழுத உன் தாய் நான் வந்துவிட்டேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் ஊரறியாமல் நீ சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். இந்த உலகில் உன்னை நீயே புரிந்து கொள்வதை விட உன் ஆத்மாவோடு கலந்திருக்கும் உன் வாராகிக்கு உன்னை பற்றி அணு அணுவாக தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக பூட்டி வைத்திருக்கும் வேதனையும், நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ கதறிய அழுகையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும் என் செல்லமே. இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான உறக்கம் இல்லை என்பதை நான் அறிவேன். படுத்தால் மனதுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம். திடீரென்று தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து எதையோ பறிகொடுத்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் நமக்கான விடிவு காலம் எப்போது வரும்? எல்லாரும் கண்ணெதிரே முன்னேறுகிறார்களே, நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் காதில் பேரிடியாக ஒலிக்கிறது. ஒரு செயலை தொடங்கினால் அதில் முட்டுக்கட்களை வருகிறது. கஷ்டப்பட்டு போராடி ஒரு வெற்றியை தொட்டாலும் அது கையில் தங்காமல் கற்பூரமாக கரைந்து போகிறது என்று நீ நிலை குலைந்து நிற்பது எனக்கு தெரியும். செய்யாத தவறுக்காக உன்மேல் பழி விழுந்தபோது நீ துடித்த துடிப்பை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த துரோகத்தின் வடுக்கள் இன்னும் உன் நெஞ்சில் ஆறாமல் இருப்பதை நான் அறிவேன். யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி ஏதோ ஏளனமாக நினைக்கிறார்களோ என்று உன் மனது கிடந்து அடித்து கொள்கிறது. ஆனால் இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் உன் கையில் இருக்கும் உலக்கையால்
இப்போதே அடித்து சுக்குநூறாக நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கையை என் கலப்பையால உழுது அங்கு அதிர்ஷ்டமும் நிம்மதியும் விளையும்படி செழிக்க வைப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் இனி உன் நிழலை கூட தீண்ட முடியாது. இனி யார் உன்னோடு இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பிரிவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு மகா பாதுகாப்பு கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டுவிடக்கூட பார்க்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை மட்டமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக உயர்ந்து வாழ்ந்து காட்டும் நேரம் இப்போதே தொடங்கிவிட்டது. என் அன்பு மகனே, மகளே, இதுவரை நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த தாய் அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ இரத்தமும் கண்ணீருமாக எடுத்து வைத்தாய். தெய்வமே உனக்கு இத்தனை சோதனைகள் தருகிறதே என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு பாறையை செதுக்கினால்தான் அது சிலையாக மாறும். அதேபோல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்திவிட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் காற்றுத்தான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரியத்தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து வம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்கும் நிலை வரும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வாயடித்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை, உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் இது முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோடு கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் மன வலிமையே உனக்கு மிக பெரிய ஆயுதம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். நீ தனி ஆள் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி, உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு விலை மதிப்பற்றவை. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் காலம் பதில் சொல்லும். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே பலிக்கத் தொடங்கும். உன் உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டும் அஞ்சாதே, எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன், உன் நினைவில் வருவேன், உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றமும் நட்பும் உன்னை போற்றும் அளவுக்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சக்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருளும் இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய் என் தங்கமே.
இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவையெல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான். உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழிநடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும், உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒளியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகளால் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் உலக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடுபொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி எனும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒருமுறை கூப்பிட்டால் போதும், நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உயர்த்திப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன். எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும், சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்டகாலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் வீடு